அனைவருக்கும் வணக்கம். நம்ம கேள்வி தான் பார்த்துருக்கோம். கேள்வி என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட்டிங் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் டிசி மிஷின்ஸ். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி பார்த்தாச்சு. இப்போ டிசி மிஷின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த டிசி மிஷினில் வந்து அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டோம். அது என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸ்டேட்டார், ரோட்டார், ஆர்மேச்சர், ஃபீல்டு நிறைய பார்த்துட்டோம். சரியா? அப்போ அந்த டிசி மிஷினை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டிசி மிஷினுக்கு நம்ம இன்புட் சப்ளை என்ன தரணுமோ அதை பொறுத்து அந்த டிசி மிஷின் வந்து மோட்டராகவும் ஆக்ட் ஆகும், ஜென்ரேட்டராகவும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ டிசி ஜென்ரேட்டர் தான் பார்க்க போகிறோம். அதே டிசி மிஷின் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். அந்த டிசி மிஷினில் ஜென்ரேட்டர் எப்படி ஆக்ட் பண்ணுறது, ஆக்ட் பண்ண வைக்க ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த டிசி ஜென்ரேட்டருக்கு இன்புட் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா அது எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றி கொடுக்குது. ஜென்ரேட்டர் முக்கியமான பர்பஸ் என்னது, அதோட இன்புட் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி, அது அவுட் பண்ணாது எலக்ட்ரிக் எனர்ஜி. சரிங்களா? இப்படி இருந்துச்சு அது பேர் என்னது, டிசி ஜென்ரேட்டர். அந்த கிடைக்கிற எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து டிசியாக கிடைச்சு, அந்த அவுட்புட் வந்து டிசியாக கிடைச்சு அப்படின்னா அந்த ஜென்ரேட்டர் பேர் என்னது, டிசி ஜென்ரேட்டர். அதே ஏசியாக கிடைச்சு அதுக்கு பேர் ஏசி ஜென்ரேட்டர் அல்லது ஆல்டர்னேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை நம்ம அடுத்து பார்ப்போம், ஜென்ரேட்டர் பார்ப்போம். சரிங்களா? அப்போ டிசி ஜென்ரேட்டர் பார்க்கும்போது அது என்ன பிரின்சிபலில் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி இம்மெண்ட் வீடியோவில் பார்த்தோம். என்ன பண்ணி சாப்பிடாது, ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல். ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூலில் பிரின்சிபல் ஆப்ரேட் ஆகணும். அதுக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அது வந்து நிறையா டைப் ஆஃப் ஜென்ரேட்டரில் இருக்குன்னு நிறைய டைப்ஸ் வந்து ஜென்ரேட்டரில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதில் பார்க்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு டைப்பாக வந்து காமன் டிசி ஜென்ரேட்டர், அது ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து செப்பரேட்லி எக்ஸிட்டட் டிசி ஜென்ரேட்டர், இன்னொன்று செல்ஃப் எக்ஸிட்டட் டிசி ஜென்ரேட்டர். இதெல்லாம் என்ன சொல்கிறோம் அடுத்த கிளாஸ் அடுத்து டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செல்ஃப் எக்ஸிட்டடில் 3 டைப் இருக்குது. அதாவது டிசி ஜென்ரேட்டர் 2 டைப் இருக்குது. ஒன்று என்னது, செப்பரேட்லி எக்ஸிட்டட் டிசி ஜென்ரேட்டர், இன்னொன்று வந்து செல்ஃப் எக்ஸிட்டட் டிசி ஜென்ரேட்டர். அந்த செல்ஃப் எக்ஸிட்டடில் 3 டைப் வராங்க. செல்ஃப் எக்ஸிட்டட் தான், இது கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ செல்ஃப் எக்ஸிட்டடில் 3 டைப் இருக்குது. அதில் வந்து டிசி சப் ஜென்ரேட்டர், இன்னொரு டிசி சீரியஸ் ஜென்ரேட்டர், இன்னொரு டிசி காம்பவுண்ட் ஜென்ரேட்டர். சரிங்களா? அந்த டிசி காம்பவுண்ட் ஜென்ரேட்டர்ல 2 டைப் இருக்குறாங்க. என்ன டைப் இருக்கு, லாங் சன் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர், ஷார்ட் சன் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த டைப்ஸ், இந்த டைப்ஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த டைப் ஒவ்வொரு டைப்ஸ் நம்ம போறோம் டீட்டெயிலாக பார்க்கும்போது, செப்பரேட்லி எக்ஸிட்டட் டிசி ஜென்ரேட்டர், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பார்த்தியா, அவரோட டேவை பற்றி பார்த்தியா, அதை ஃபர்ஸ்ட் பற்றி பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செப்பரேட்லி எக்ஸிட்டட் டிசி ஜென்ரேட்டர். ஏன்னா சொல்லிட்டேன், ஒரு டிசி மிஷின்ல ஆர்மேச்சர் வைண்டிங், ஃபீல்டு வைண்டிங் தனித்தனியாக இருக்குது. சரியா? அப்படி தனித்தனியாக இருக்கும்போது கொடுக்குற இன்புட் சப்ளை வச்சு தான் அது ஜென்ரேட்டராகவோ மோட்டராகவோ ஆகிட்டான்னு சொன்னோம். இப்போ ஜென்ரேட்டர் பார்க்கறதுனால அங்கே என்ன இருக்கும், உனக்கு ஒரு ஃபீல்டு வைண்டிங், ஒரு ஆர்மேச்சர் வைண்டிங். இந்த F1 F2 மோட்டரிங் பார்த்தியா, இது பேர் தான் ஃபீல்டு வைண்டிங். அதாவது F1 ஸ்டார்டிங்கில் இருக்குது, F2 எண்டிங்கில் இருக்குது. அதாவது F1 ஃபீல்டு, F1 அது ஃபீல்டு. ஸோ இது வைண்டிங்காக இருக்கா, ஸோ இது பேர் அது ஃபீல்டு வைண்டிங். சரிங்களா? அப்போ அதில் போகிற கரண்ட் வந்து ஃபீல்டு கரண்ட் அல்லது சண்ட் கரண்ட் சொல்லுவாங்க. ஃபீல்டு கரண்ட் அல்லது சண்ட் கரண்ட், அது எஸ்கச் போட்டிருக்கு. இங்கே எஃப் போடலாம், எஸ்கச் போடலாம். எஸ்கச் மீனிங் அது சண்ட் கரண்ட், ஐனா கரண்ட். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா A1 A2 ஆர்மேச்சர், A1 ஆர்மேச்சர் வைண்டிங். அதாவது A1 ஆர்மேச்சர் ஸ்டார்டிங், A2 எண்டிங். ஸோ ஆர்மேச்சர் வைண்டிங், அதில் போகிற கரண்ட் என்னது, ஆர்மேச்சர் கரண்ட். அதுலேருந்து கிடைக்கிற கரண்ட் என்னது, ஆர்மேச்சர் கரண்ட். அந்த கரண்ட் என்ன போகுது, லோடுக்கு போயிருது. அங்கே என்ன பண்ணிப்பாங்க, ஆரம்பிச்சிருக்கு இதை பேரில் அது இணைய கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால லோடு. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மிஷினுக்குள்ள ஃபீல்டு வைண்டிங் இருக்கும், ஆர்மேச்சர் வைண்டிங் இருக்கும். சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய ஃபீல்டு வைண்டிங்க்கு நம்ம என்ன பண்ணுறாங்க, தனியாக செப்பரேட்டாக டிசி அப்படி தராங்க. தனியாக செப்பரேட் என்னது, தனித்தனியாக தானே, தனியாக பிரிச்சு பார்க்குறது. சரிங்களா? செப்பரேட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபீல்டு வைண்டிங் மட்டும் டிசி அப்படி தராங்க. அந்த ஆர்மேச்சர் வைண்டிங் ஆல்ரெடி பிரேம் வச்சு ரெண்டாகிட்டு இருக்கும். பிரேம் வச்சு ரெண்டாகி ஆர்மேச்சர் வைண்டிங்கில் நம்ம ஈவெண்ட் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அது வந்து வேறு மெத்தட், அது பிரின்சிபல் ஆப்ரேஷனில் பார்த்தோம் நம்ம. இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஆர்மேச்சர் வைண்டிங், ஃபீல்டு வைண்டிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஃபீல்டு வைண்டிங்கை தனியாக செப்பரேட்டாக வச்சு என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஃபீல்டு வைண்டிங் சப்ளை கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் செப்பரேட்லி எக்ஸிட்டட் டிசி ஜென்ரேட்டர். ஒரே தான் ஆர்மேச்சர் வைண்டிங், ஒரு டிசி மிஷினில் ஆர்மேச்சர் வைண்டிங் இருக்குது, ஃபீல்டு வைண்டிங் இருக்குது. டிசி ஜென்ரேட்டர்னே சொல்லுங்கள், ஒரு டிசி ஜென்ரேட்டரில் ஒரு ஆர்மேச்சர் வைண்டிங்கும் ஃபீல்டு வைண்டிங் இருக்குது.
அந்த ஃபீல்டு வைண்டிங்க்கு நம்ம தனியாக டி சப்ளை தரோம், செப்பரேட்டாக தரோம். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? செப்பரேட்லி எக்ஸிட்டட் டிசி ஜென்ரேட்டர். சரிங்களா? பார்த்தாச்சு. அடுத்த பார்க்க போகிறோம், முன்னாடியே பார்த்தாச்சு. அடுத்தது செல்ஃப் எக்ஸிட்டட் டிசி ஜென்ரேட்டர். அதே 3 டைப் பார்த்துருக்குமா? என்னது? டிசி ஷண்ட் ஜென்ரேட்டர், டிசி சீரிஸ் ஜென்ரேட்டர், டிசி காம்பவுண்ட் ஜென்ரேட்டர். சரிங்களா? இங்கே என்ன சார் ஷண்ட் சீரிஸ் வருது? இப்போ நம்ம இது பண்ணி பார்த்தோம், சீரியஸ் பேரலல் பார்த்தோமா? அதே தான் இங்கேயும் சீரிஸ் கொடுத்துட்டான். ஷண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பேரலல். ஷண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னது? பேரலல். புரியுதுங்களா? ஷண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னது? பேரலல். ஸோ டிசி ஷண்ட் ஜென்ரேட்டர் அது பேர் என்னது? பேரலல். ஷண்ட்டுக்கு என்னது? பேரலல் வைக்கலாம். ஸோ இதே 3 டைப் இருக்கு. டிசி ஷண்ட் ஜென்ரேட்டர், டிசி சீரிஸ் ஜென்ரேட்டர், டிசி காம்பவுண்ட் ஜென்ரேட்டர். நான் சொன்ன மறக்கக்கூடாது, ஷண்ட்டுக்கு ஒரு பேர் அது பேரலல். சரி, இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா இங்கே டிசி ஷண்ட் ஜென்ரேட்டர் அது மாதிரி பார்க்கும்போது இது கேஸ் ஆஃப் பேர் செல்ஃப் எக்ஸிட்டட் வரும். இப்போ இது பேர் செப்பரேட்லி எக்ஸிட்டட், இதுக்கு பேரே செல்ஃப் எக்ஸிட்டட். அப்படின்னா இதுக்கு 3 டைப் இருக்கு. ஆனால் அந்த டைட்டிலுக்கு ஒரே காமன் ஆன்சர் என்ன அப்படின்னா இங்கே எப்படி செப்பரேட்லி எக்ஸிட்டட்ல ஃபீல்டு வைண்டிங் தனியாக சப்ளை கொடுத்தா அது செப்பரேட்லி எக்ஸிட்டட். ஆனால் செல்ஃப் எக்ஸிட்டட் தனக்குத்தானே செல்ஃப் சொல்லுவாங்கல்ல, தனக்குத்தானே என்ன பண்ணிக்கிறோம்? ஆர்மேச்சர் வந்து ஃபீல்டு வைண்டிங் சப்ளை கொடுக்கும். அதாவது ஒரு மிஷினுக்குள்ள ஒரு ஜென்ரேட்டருக்குள்ள ஆர்மேச்சர் வைண்டிங் இருக்கு, ஃபீல்டு வைண்டிங் இருக்கு. அந்த ஃபீல்டு வைண்டிங் மட்டும் தனியாக டி சப்ளை கொடுத்தாங்க அப்படின்னா அது பேர் செப்பரேட்லி எக்ஸிட்டட். அந்த ஆர்மேச்சர் வைண்டிங் மூலமா ஃபீல்டு வைண்டிங் சப்ளை போச்சு, ஆர்மேச்சர்ல இருந்து ஃபீல்டு வைண்டிங்க்கு சப்ளை போகுது. சொல்லக்கூடிய உங்களுக்கு ஆர்மேச்சர்ல இருந்து ஃபீல்டு வைண்டிங்க்கு சப்ளை போச்சு அப்படின்னா அது பேர் செல்ஃப் எக்ஸிட்டட். அது பேர் என்னது? செல்ஃப் எக்ஸிட்டட் டிசி ஜென்ரேட்டர். அது 3 டைப் பார்க்க போகிறோம். அது 3 டைப் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அது டிசி ஷண்ட் ஜென்ரேட்டர் போடுறோம். அதை பார்க்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறாங்க? இப்போ ஷண்ட் என்ன சொன்னேன்? பேரலல். ஷண்ட் என்ன பண்ணுறது? பேரலல். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது F1 F2ன்றது ஃபீல்டு வைண்டிங், A1 A2ன்றது ஆர்மேச்சர் வைண்டிங். இந்த ஆர்மேச்சர் வைண்டிங்கும் ஃபீல்டு வைண்டிங்கும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது பேர் டிசி ஷண்ட் ஜென்ரேட்டர். சொல்ல புரியுது உங்களுக்கு? அதாவது இந்த ஆர்மேச்சர் வைண்டிங்கும் ஃபீல்டு வைண்டிங்கும் பேரலாக கனெக்ட் பண்ணி தான் அது பேர் என்னது? ஷண்ட் ஜென்ரேட்டர். சரி சார், செல்ஃப் எக்ஸிட்டட் எப்படி சொல்றீங்க அப்படின்னாங்க பாரு. இது A1 A2வா? இதில் கனெக்ட் பண்ணிக்காங்களா? 2 ஜாயிண்டாக இருக்கா? ஏதோ லைன் ஜாயிண்டாக இருக்குல்ல, ஆனால் இங்கே ஜாயிண்டாக இருக்கா? ஃபீல்டு வைண்டிங்க்கு ஆர்மேச்சர் வைண்டிங் சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இல்லை. சம்மந்தம் இல்லாதனால தான் செப்பரேட்லி எக்ஸிட்டட். இது 2 என்ன இருக்கு? சம்மந்தம் இருக்கு. ஆர்மேச்சர் இருந்தால் ஃபீல்டு போகும். சரிங்களா? அப்போ இது செல்ஃப் எக்ஸிட்டட். செல்ஃப் எக்ஸிட்டட்ல ஃபர்ஸ்ட் டைப் டிசி ஷண்ட் ஜென்ரேட்டர். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது ஷண்ட் ஜென்ரேட்டர் எப்படி சொல்றோம் அப்படின்னா ஆர்மேச்சர் வைண்டிங்கும் ஃபீல்டு வைண்டிங்கும் பேரலா இருந்துச்சுன்னா அது பேர் அது டிசி ஷண்ட் ஜென்ரேட்டர். சரிங்களா? புரிஞ்சு? இதில் ஈக்குவேஷன் கொண்டு வராங்க எப்படி அப்படின்னா இப்போ ஆர்மேச்சர் தான் நமக்கு EMF உருவாகுது. ஆர்மேச்சர் தான் EMF உருவாகுது. ஸோ ஆர்மேச்சர் EMF உருவாகுது IA. இப்போ எவ்வளோ கரண்ட் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆர்மேச்சர் எங்கெல்லாம் போகுது டேரக்ஷன் பாருங்க. இப்போ இங்கே இருந்தால் கரண்ட் உருவாகுது, ஆர்மேச்சர் தான் கரண்ட் உருவாகுது. அப்போ கரண்ட் உருவாகிறனால இது ஃபீல்டு ஆர்மேச்சர் இருந்தால் ஃபீல்டு சப்ளை போகுது சொல்லிட்டோம். அதாவது செல்ஃப் எக்ஸிட்டட். இது ஃபீல்டுக்கும் போகணும், லோடுக்கும் போகணும். லோடுன்றது நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். இங்கே டிசி லோடு. சரிங்களா? அப்போ ஐஏன்றது ஐஎலுக்கும் போகுது, ஐஎஸ்க்கும் போகுது, ரெண்டுக்கும் பிரியுது. அப்போ 2 கரண்ட்டையும் ஆட் பண்ணா தான் உனக்கு என்னது? உனக்கு ஆர்மேச்சர் கரண்ட் ஐஏ டோட்டல் கரண்ட். அப்போ என்ன சொல்றாங்க? IL பிளஸ் ஐஎஸ் டச், IL பிளஸ் ஐஎஸ் டச். அதாவது இந்த கரண்ட்டையும் இந்த கரண்டையும் ஆட் பண்ணா உனக்கு ஆர்மேச்சர்ல எவ்வளவு கரண்ட் கிடைக்கிறது கிடைச்சிடும். சரிங்களா? அப்போ ஐஏனா என்ன அப்படின்னு சொல்றாங்க? ஐஏனா ஆர்மேச்சர் கரண்ட். ஐஏனா என்னது? ஆர்மேச்சர் கரண்ட். ஐஎஸ் டச் ஷண்ட் கரண்ட் அல்லது ஃபீல்டு கரண்ட். ஷண்ட் கரண்ட் அல்லது ஃபீல்டு கரண்ட். ஃபீல்டு கரண்ட். IL அப்படின்னா என்ன அப்படின்னா லோடு கரண்ட். ஐஏனாது லோடு கரண்ட். சரிங்களா? ஐஏனா ஆர்மேச்சர் கரண்ட், ஐஎஸ்கஸ்னா ஷண்ட் கரண்ட் சொல்லலாம் அல்லது ஃபீல்டு கரண்ட் சொல்லலாம். ஐஎல்னா லோடு கரண்ட். சரிங்களா? இந்த ஃபீல்டு வைண்டிங் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மெல்லிய தாமிர கம்பின்னு சொல்லுவாங்க. காப்பர் கம்பி இருக்குல்ல, சரிங்களா? கொஞ்சம் மெல்லிசா இருக்கும். ஒரு ஃபீல்டு வைண்டிங் எப்படி இருக்கும்? மெல்லிசா இருக்கும். மெல்லிசா ஒரு காப்பர் கம்பியால டிசைன் பண்ணியிருப்பாங்க ஃபீல்டு வைண்டிங்ல. சரிங்களா? இதான் என்னது?
டிசி ஷண்ட் ஜெனரேட்டர். அடுத்தது பார்க்க அப்படின்னா டிசி சீரிஸ் ஜெனரேட்டர். அங்க எப்படி ஆர்மேச்சர் வைண்டிங்கும் ஃபீல்டு வைண்டிங்கும் பேரலா கனெக்ட் பண்ணியிருந்தாலோ அதுக்கு பேர் ஷண்ட் ஜெனரேட்டர். இங்க ஆர்மேச்சர் வைண்டிங் A1 A2 இது F1 F2 சொல்லுவோம். இது F1 F2. ஆர்மேச்சர் வைண்டிங்கும் ஃபீல்டு வைண்டிங்கும் சீரிஸா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? சீரியஸ் ஜெனரேட்டர். டிசி சீரியஸ் ஜெனரேட்டர். அப்ப என்னது? இங்க பாருங்க ஆர்மேச்சர் தான் ஃபீல்டு சப்ளை போகுது. சோ அப்ப செல்ஃப் எக்ஸிட்டட். அப்ப கரெக்ட் தான். அப்ப டிசி சீரிஸ் ஜெனரேட்டர் என்னது? ஒரு டைப் ஆஃப் செல்ஃப் எக்ஸிட்டட் ஜெனரேட்டர். அந்த டைப்ல ஆர்மேச்சர் வைண்டிங்கும் ஃபீல்டு என்ன பண்றாங்க? சீரிஸா கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்றதுக்கு பேர் என்னது? சீரியஸ் ஜெனரேட்டர். அப்ப இங்க இருக்க ஆர்மேச்சர் வைண்டிங் எப்படி பிரியுது அப்படின்னு பார்க்கும்போது IAC ISC IL. ஏன் கரண்ட் கான்செப்ட் சொல்றோம்? ஏன் ஒரு கான்செப்ட் சொல்லிருக்கீங்க. கான்செப்ட் பேரலல் கனெக்ஷன்ல கரண்ட் வேரியபிளா இருக்கும். வேரியபிள்னால தான் என்ன பண்றாங்க? கரண்ட் ஒரு கரண்ட் ரெண்டா பிரியுது. சோ IS IL IS இங்க என்ன கனெக்ஷன்? சீரியஸ் கனெக்ஷன். சீரியஸ் கனெக்ஷன்ல கரண்ட் என்ன கரண்ட் எல்லாமே கான்ஸ்டன்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ அப்ப ஆர்மேச்சர் கரண்ட் தான் நேரா ஃபீல்ட் வைண்டிங் போய் ரோடுக்கு போகுது. அப்ப ஆர்மேச்சர் கரண்டும் இதுல வர ஃபீல்ட் கரண்டும் இதுல வர ரோடு கரண்ட் எல்லாம் என்னது? ஒரே கரண்ட் தான். அதான் IAC IL. அது IL னாது ஆர்மேச்சர் கரண்ட், IAC னா சீரியஸ் கரண்ட் அல்லது ஃபீல்ட் கரண்ட், IL ன்றது லோடு கரண்ட். உங்க புக்ல பாருங்க தெரியும். சரிங்களா? இதுக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா DC காம்பவுண்ட் ஜெனரேட்டர். சரிங்களா? எரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ரெண்டே பார்த்தோமா? செல்ஃப் எக்ஸிடல்ல என்ன இருந்துச்சு? டிசி ஷண்ட் ஜெனரேட்டர், டிசி சீரிஸ் ஜெனரேட்டர் பார்த்தோம். அதில் மூணாவது டைப் பார்த்தீங்கன்னா டிசி காம்பவுண்ட் ஜெனரேட்டர். அந்த டிசி காம்பவுண்ட் ஜெனரேட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று என்ன லாங் ஷண்ட் காம்பவுண்ட் ஜெனரேட்டர், இன்னொன்று என்ன ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் ஜெனரேட்டர். சரிங்களா? நம்ம காம்பவுண்ட் ரெண்டா பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நமக்கு ஏற்கனவே ஒரு ஆர்மேச்சர் வைண்டிங் ஒரு ஃபீல்டு வைண்டிங் இதான் பார்த்துருவோம். சரி, ஒரு ஆர்மேச்சர் வைண்டிங் ஒரு ஃபீல்டு வைண்டிங் ஒரு எக்ஸ்ட்ரா வைண்டிங் என்ன பண்றாங்க? இதில் உள்ள கொண்டு வராங்க. எக்ஸ்ட்ரா வைண்டிங் என்ன பண்றாங்க? உள்ள கொண்டு வராங்களா? இதுக்கு பேர் காம்பவுண்ட் ஜெனரேட்டர். லாங் ஷண்ட் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஆர்மேச்சருக்கு சீரியஸா, அதாவது நமக்கு இருக்கக்கூடிய ஆர்மேச்சருக்கு சீரியஸா ஒரு ஜெனரேட்டர் வந்து சரி ஒரு சீரியஸா வைண்டிங் கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேர் லாங் ஷண்ட் காம்பவுண்ட் ஜெனரேட்டர். ஆர்மேச்சருக்கு மட்டும் சீரியஸா. சரியா? அப்ப கரண்ட் பாருங்க, இங்க எப்பவுமே என்ன பண்றோம்? ஜெனரேட்டர் பொறுத்தவரை ஆர்மேச்சர் தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப IA கரண்ட் IS கரண்ட் எப்படி இருக்கும்? ரெண்டு சீரிஸ் இருந்தாலே கரண்ட் என்னது? கான்ஸ்டன்ட். சோ அப்ப IAC ISC அப்ப இந்த வரைக்கும் கரண்ட் என்ன கரண்ட்? IAC கரண்ட் அல்லது IA கரண்ட், ஆர்மேச்சர் கரண்ட். அப்ப இந்த கரண்ட் ரெண்டா பிரியும் போது என்ன ஆகும்? IAC IS IL. அதாவது இந்த IA கரண்ட் ISC கரண்ட் என்னது? ஈக்குவல். சரியா? ரெண்டு சீரிஸா இருக்கனால ஆர்மேச்சரும் அந்த ஒய்வன் ஒயிட்டு ஒரு வைண்டிங் இருக்கு, சீரிஸா இருக்கு. ஆர்மேச்சருக்கு பேரலா ஃபீல்ட் இருக்கனால ஷண்ட் லாங் ஷண்ட் காம்பவுண்ட் ஜெனரேட்டர். சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது இதுல உருவாக்குற IA, இதுல உருவாக்குற IAC ரெண்டு கரண்ட் ரெண்டு வைண்டிங் சீரிஸா இருக்கனால கரண்ட் கான்ஸ்டன்ட். சோ IS ISC. அப்ப இந்த உருவாக்குற IA தான் இருக்கும். அப்ப IA கரண்ட் ரெண்டா பிரியும் போது ரெண்டு பேரலா இல்ல இது என்ன வரும்? இங்க போற கரண்ட் இங்க போற கரண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம்னா அதான் என்னது? ஆர்மேச்சர் கரண்ட். அதான் IS IL. இதுக்கு பேர் என்னது? லாங் ஷண்ட் காம்பவுண்ட் ஜெனரேட்டர். அதேதான் ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் ஜெனரேட்டர். ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் ஜெனரேட்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க எப்படி ஆர்மேச்சருக்கு மட்டும் சீரியஸா ஒரு சீரிஸ் வைண்டிங் போட்டோமோ அதே மாதிரி இங்க ஆர்மேச்சருக்கும் ஃபீல்டுக்கும் எப்படி இருக்கு? பேரலா இருக்கு. ஆர்மேச்சருக்கும் ஃபீல்டு எப்படி பேரலா இருக்கு? இது ரெண்டு வைண்டிங்குக்கும் சேர்த்து சீரியஸா வைண்டிங். சோ தம்பி இங்க ஆர்மேச்சருக்கு மட்டும் சீரிஸ் வைண்டிங் போட்டாங்க. அதனால இது லாங் ஷண்ட் காம்பவுண்ட் ஜெனரேட்டர். இங்க என்ன பண்ண சொல்றாங்கன்னா, ஆர்மேச்சருக்கும் ஃபீல்டுக்கும் சேர்த்து ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு சீரிஸா வைண்டிங் போறாங்க. ரெண்டுக்கு தான் ஜாயின் ஆகும். அப்ப ஜாயின் ஆகும்போது இங்க போற கரண்ட் பேர் என்னது? இங்க வைண்டிங் பேர் என்னது? சீரிஸ் வைண்டிங். அப்ப ரெண்டுக்கு சீரிஸா வைண்டிங் இருக்கனால இதுக்கு பேர் என்னது? ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் ஜெனரேட்டர். ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் ஜெனரேட்டர். அப்ப இது லோடு. அப்ப இந்த சீரிஸ் வைண்டிங் எப்படி இருக்கு? லோடுக்கு சீரிஸா இருக்கு.
லோடுக்கு சீரிஸாக இருக்குது. அப்போ கரண்ட் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம என்ன கரண்ட் சொல்லியிருக்கோமா? ஸோ IS ஈக்குவல் டு ISC, IL இஸ் ஈக்குவல் டு ISC. அப்போ லோடு கரண்டும் சீரிஸ் கரண்ட் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குன்னா ரெண்டு பேருக்கு சீரிஸ் கனெக்ஷன். ஸோ அப்போ வரும்போது இங்கே எப்படி இருக்கும் ஆர்மேச்சர் கரண்ட், அப்போ IS ஈக்குவல் டு, அப்போ இங்கே போது மூவார கரண்ட் எப்படி இருக்கும், இங்கேருந்து பிரியும் போது இங்கே ஒரு IS கட்ஸ் பிரியுது, இங்கே ஒரு IS கட்ஸ் பிரிஞ்சது ஓடாச்சு. ப்ளஸ் அப்போ இந்த பக்கம் ஒரு கரண்ட் நம்ம ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணும்போது இங்கே ISCயும் IL எப்படி இருக்குது, சீரியஸாக இருக்குது. சீரியஸாக இருக்கும்போது கரெக்டாக சொல்லியிருக்கேன் கான்ஸ்டன்ட். ஸோ ILலும் போடலாம், ISCயும் ISEயும் போடலாம். சரிங்களா? ஸோ அப்போ IS IS ப்ளஸ் IL. சரிங்களா? இது என்னது, ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் ஜெனரேட்டர். இந்த ஷார்ட் ஷண்ட்லயும் ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. ஒண்ணுனா குமுலேட்டிவ் காம்பவுண்ட் ஜெனரேட்டர், இன்னொருனா டிஃபரன்ட்லி காம்பவுண்ட் ஜெனரேட்டர். குமுலேட்டிவ் காம்பவுண்ட் ஜெனரேட்டர் சொல்றாங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா டிஃபரன்ட்லி காம்பவுண்ட் ஜெனரேட்டர். இந்த டிஃபரன்ட்லி காம்பவுண்ட் ஜெனரேட்டர்ல மொத்தம் ஒரு மூணு டைப் இருக்கு. ஒன்னு ஓவர் காம்பவுண்ட் ஜெனரேட்டர், இன்னொன்று வந்து ஃபிளாட் ஆர் லெவல் காம்பவுண்ட் ஜெனரேட்டர், இன்னொன்று அண்டர் காம்பவுண்ட் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஓவர் காம்பவுண்ட் ஜெனரேட்டர் எப்படி சொல்றோம் அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு கிடைக்கிற லோடு கரண்ட் வந்து அதிகமாக வேணும், அதாவது யூஸ் பண்ண போகிற கரண்ட் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா சீரிஸ் வைண்டிங்ல அதிகமான சுற்றுகள் சுத்த சொல்றாங்க. நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வைண்டிங், அது நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் தம்பி, நம்ம நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து அதிகமாக சீரிஸ் வைண்டிங்ல, அதாவது சீரியஸ் ஃபீல்டு வைண்டிங்ல, அதாவது இங்க இருக்கீங்களா சீரியஸ் ஃபீல்டு வைண்டிங் இருக்குல்ல, இந்த சீரியஸ் ஃபீல்டு வைண்டிங்ல என்ன பண்றோம், அதிகமாக நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் சுத்துறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் அது ஓவர் காம்பவுண்ட் ஜெனரேட்டர். சரிங்களா? அடுத்தது ஃபிளாட் ஆர் லெவல் காம்பவுண்ட் ஜெனரேட்டர். ஃபிளாட்னா ஒரே மாதிரி, அது நமக்கு கிடைக்கிற கரண்ட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், கான்ஸ்டன்டாக கிடைக்கணும் அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் எண்ணிக்கை போடணும். கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு காமன் கரண்ட் கிடைக்கும். அப்போ கிடைக்கிறதா அதுக்கு பேர் அது அப்போ யூஸ் பண்ண போகிற ஜெனரேட்டர் பேர் ஃபிளாட் லெவல் காம்பவுண்ட் ஜெனரேட்டர். மூணாவது அண்டர் காம்பவுண்ட் ஜெனரேட்டர். அண்டர் காம்பவுண்ட் ஜெனரேட்டர் போட்டா நம்மளுக்கு கிடைக்கிற கரண்ட் வந்து கம்மியாக கிடைக்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற சீரிஸ் வைண்டிங்கோட நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து கம்மியாக சுற்றணும் அப்படின்னா சுற்றுகள் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் ஒரு பேர் என்னது, சுற்றுகள் எண்ணிக்கை. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து கம்மியாக சுற்றணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, அண்டர் காம்பவுண்ட் ஜெனரேட்டர். புரியுதுங்களா? ஓவர் காம்பவுண்ட் என்னது, சீரிஸ் வைண்டிங்க, சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங்க அதிகமாக சுற்றணும் அப்படின்னா அதிகமான கரண்ட் கிடைக்கும். ஃபிளாட் லெவல்னா அதாவது நம்ம நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் சுற்றுகள் எண்ணிக்கையை கான்ஸ்டன்டாக வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் அது ஃபிளாட் ஆர் லெவல் காம்பவுண்ட் ஜெனரேட்டர். அண்டர் காம்பவுண்ட் ஜெனரேட்டர்னா அந்த சீரிஸ் வைண்டிங் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் என்ன பண்றாங்க, கம்மியாக சுற்றணும் அப்படின்னா அதுக்கு பேர் அது அண்டர் காம்பவுண்ட் ஜெனரேட்டர். சரிங்களா? ஓகே, அது என்ன பண்ணுறோம்னா பார்த்தோம் பார்த்தீங்களா, டிசி ஜெனரேட்டர் அதுக்கே ரெண்டு டைப்ஸ், செப்பரேட்லி எக்ஸிட்டட் அண்ட் செல்ஃப் எக்ஸிட்டட். அந்த செல்ஃப் எக்ஸிட்டட் மூணு டைப்பு, டிசி ஷண்ட், டிசி சீரியஸ், டிசி காம்பவுண்ட். அந்த டிசி காம்பவுண்ட்ல ரெண்டு டைப்பு, ஒன்று என்னது லாங் ஷண்ட் காம்பவுண்ட், இன்னொரு ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட். அந்த ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் இந்த டைப் ஒவ்வொரு டைப் நிறைய பார்த்தோம். இந்த மாதிரி பார்க்கும்போது இதை வச்சு அப்ளிகேஷன்ஸ் இந்த டைப் ஆஃப் ஜெனரேட்டர்ல எங்கெங்க யூஸ் பண்ணலாம், இந்த இப்போ யூஸ் பார்த்த எல்லா டைப் ஜெனரேட்டரையும் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பேட்டரி சார்ஜிங் பண்ணால் பார்த்தீங்கன்னா பேட்டரி, அது நம்ம பேட்டரி தான் சார்ஜ் பண்ணணும், எலக்ட்ரிக் எனர்ஜியை சார்ஜ் பண்ணணும். எலக்ட்ரிக் எனர்ஜி எது அவுட்புட் தருது, ஜெனரேட்டர் தருது. ஸோ ஜெனரேட்டர் தரதுனால பேட்டரி எதாவது நம்ம ஸ்டோரேஜ் பண்ண முடியும், டிசி சப்ளை தான் ஸ்டோரேஜ் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணுறாங்க, பேட்டரி சார்ஜிங் யூஸ் பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஜெனரேட்டர் பற்றி படிச்சுட்டு இருக்கோம். அடுத்த அப்புறம் மோட்டாரோட இன்புட் எனர்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் எனர்ஜி, அவரோட அவுட்புட் என்ன பார்த்தீங்கன்னா மெக்கானிக் எனர்ஜி. ஸோ எலக்ட்ரிக் எனர்ஜி வேணும் அப்படின்னா இந்த டிசி மோட்டார், ஸோ டிசி அப்போ தான் இன்புட்டாக தேவைப்படுது. அப்போ ஜெனரேட்டர் அவுட்புட் தூக்கி என்ன பண்ணலாம், டிசி மோட்டாருக்கு இன்புட்டாக கொடுத்துடலாம். அப்போ மோட்டாருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஆல்டர்னேட்டர் எக்ஸிடேஷன். அப்படின்னா இப்போ செப்பரேட்லி எக்ஸிட்டர் பார்த்தோம் பார்த்தீங்களா, செப்பரேட்லி எக்ஸிட்டர் டிசி ஜெனரேட்டர் இருக்கு. என்ன பண்ணோம்னா ஸ்பீடு வைண்டிங் மட்டும் நம்ம செப்பரேட்டாக பண்ணோம், ஒரு டி சப்ளை கொடுத்தோம். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, செப்பரேட்லி எக்ஸிட்டர்லாம் எங்கே வருதோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், தனியாக டி சப்ளை தரதுக்கு இந்த டைப் ஆஃப் ஜெனரேட்டர் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆர்க் லேம்ப்பு, அடுத்து வெல்டிங் பர்பஸு, சரிங்களா, நிறைய ஹோட்டல்ஸ், நிறைய ஃபீடர்ஸ், இபி ஸ்டேஷன் நிறைய இடத்துல எங்கெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ண வைக்கணுமோ இபி சப்ளையை இந்த டிசியாக மொத்தம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வர மாதிரி பண்ணலாம், அந்த டைப் ஆஃப் டி ஜெனரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, என்ன சொன்னாங்க தம்பி, இன்னும் வீடியோ பார்க்காம இருக்கீங்க, பார்த்து
பார்த்து ரிப்ளை பண்ண சொல்லிட்டேன். யாரும் ரிப்ளை பண்ணாமல் இருக்கீங்க, சீக்கிரம் பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.